அதிமுகவோடு கூட்டணி வைப்பதற்காக கடுமையான முயற்சியை மேற்கொண்டிருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன், கசந்து போன திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கூட்டணி அனாபேண்டை போட்டு ஒட்டியதை போல மிகவும் வலிமையாக ஒட்டி கொண்டிருந்த திமுக கூட்டணியில் மிகப்பெரிய விரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அதை பற்றித்தான் இந்த காணொலியில் சற்று விரிவாக காண இருக்கிறோம். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தி போலி மதுவை அருந்தி 60க்கும் மேற்பட்டவர்கள் மரணமடைந்த பொழுது வெறும் அறிக்கை மட்டும் விட்டுவிட்டு தன்னுடைய எதிர்ப்பை காட்டிய திருமாவளவன், கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணத்தை, அந்த மரணத்திற்கு பின்னால் இருந்தவர்களை கண்டுபிடிப்பதற்கு சிபிஐ விசாரணை வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை எழுப்பிய போது கூட திருமாவளவன் கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணத்திற்கு காரணமானவர்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கோரிக்கை எழுப்பவில்லை. அதற்கு பிறகு நடைபெற்ற விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் கூட திமுகவிற்கு படு பயங்கரமாக முட்டு கொடுத்து கொண்டிருந்தார் திருமாவளவன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அக்டோபர் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சியில் மது ஒழிப்பு மாநாடு நடத்தப் போவதாக அறிவித்தார்கள். அதுவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மகளிர் அணி சார்பாக மது ஒழிப்பு மாநாடு நடத்தப் போகிறார்கள். யார் நடத்துகிறார்கள்? திமுகவின் அனைத்து திட்டங்களுக்கும் முட்டு கொடுத்து கொண்டிருந்த திருமாவளவன், சமீப காலங்களில் மதுவை பற்றி பேசாத திருமாவளவன் அதுவும் என்ன சொல்கிறார்? மதவாதம் மதுவை விட மோசமானது, ஜாதியவாதம் மதுவை விட கஞ்சாவை விட மோசமானது என்று பேசுகிறார். ஜாதியவாதத்தால் இன்றைக்கு யாரும் தமிழகத்தில் அதிகமாக பாதிக்கப்பட்டு விடவில்லை. ஒவ்வொருவர்களுக்கும் அவர்களுக்குள் அவர்களுடைய ஜாதி உணர்வு இருக்கிறது. அந்த ஜாதி உணர்வால் தமிழகத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் தமிழகத்தில் தங்குதடை இல்லாமல் நடமாடிக்கொண்டிருக்கின்ற போதை பொருட்களால் அனைத்து ஜாதியிலே இருக்கின்ற இளைஞர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த இளைஞர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி இருக்கிறது. அவற்றை எல்லாம் மூடி மறைத்துவிட்டு மதுவிற்கும் போதை பொருளுக்கும் மறைமுகமாக திருமாவளவன் முட்டு கொடுத்தார் என்றே இந்த கூற்று சுட்டி காட்டுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அக்டோபர் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சியிலே மது ஒழிப்பு மாநாடு நடத்துகின்ற திருமாவளவன் கட்சியுடைய மகளிர் அணி கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு அதிமுகவிற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். அதாவது அதிமுகவும் கலந்து கொள்ளலாம். ஒருவேளை அதிமுகவிலிருந்து யாராவது ஒரு வரமாட்டார்களா என்ற ஏக்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். இதை பார்த்து திமுக கூட்டணி அதிர்ச்சி அடைந்திருக்கிறது. ஆளுங்கட்சி வட்டாரம் சற்று அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கிறது. காரணம், திருமாவளவனை காட்டி வன்னியர்களை திசை திருப்பலாம். திடீரென அக்டோபர் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சியிலே நடைபெறுகின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்துகின்ற அந்த மது ஒழிப்பு மாநாட்டிற்கு அதிமுகவிற்கு அழைப்பு விடுத்திருப்பதை பார்த்து திமுக கூடாரம் அதிர்ச்சி அடைந்திருக்கிறது. எதற்காக அதிமுகவிற்கு திருமாவளவன் அழைப்பு விடுத்தார்? உண்மையிலேயே மது ஒழிப்புக்காக போராட வேண்டும் என்ற நாணோதயம் புதிதாக திருமாவளவனுக்கு பிறந்திருக்கிறதா என்றெல்லாம் யோசிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அதிமுகவை மது ஒழிப்பு மாநாட்டிற்கு அழைத்திருப்பதை பார்த்து திருமாவளவன் மீது மிகப்பெரிய சந்தேகம் வருகிறது. என்னவென்று கேட்டால், கடந்த அதிமுக ஆட்சியில் ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது சேலம் மாவட்டம் இளம்பிள்ளைக்கு பக்கத்திலே சசி பெருமாள் என்கின்ற மது ஒழிப்பு போராளி மது ஒழிப்புக்காக போராடிய பொழுது, மதுவை ஒழிக்க போராடிய பொழுது எதிர்பாராத விதமாக அகால மரணமடைந்த அந்த சசி பெருமாள் மரணத்திலே இளம்பிள்ளையிலே வந்து கூடி நின்ற திருமாவளவன், வைகோ, ஜவாஹிருல்லா உள்ளிட்ட அன்றைக்கு மக்கள் நல கூட்டணி என்று ஒரு கூட்டணியை வைத்துக் கொண்டிருந்தவர்கள் எல்லாம் அதிமுக ஆட்சியில் ஜெயலலிதாவிற்கு எதிராக மதுவை ஒழிப்பதாக கொக்கரித்தார்கள். ஆனால் அதற்கு பிறகு அந்த போராட்டத்தை நீர்த்து போனதற்கு பிறகு, இவர்கள் கொக்கரித்து நடித்து அந்த போராட்டத்தை நீர்க்க செய்துவிட்ட பிறகு மக்கள் தன்னெழுச்சியாக எழுந்து தமிழகம் எங்கும் போராடிய அந்த மதுவுக்கு எதிராக போராடிய அந்த நிகழ்ச்சியை இவர்கள் போராடுவதாக நாடகமாடி நடித்து ஏமாற்றிவிட்டு அதற்கு பிறகு மதுவை பற்றியே பேசாமல் இருந்தார்கள். மது ஒழிப்பை பற்றி பேசாமல் இருந்தார்கள். திமுகவிற்கு முட்டு கொடுத்தார்கள். ஆனால் இன்றைக்கு திடீரென்று திருமாவளவனுக்கு இந்த நாணோதயம் ஏன் வந்தது? கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணத்திலே பெரும்பாலும் பாதிக்கப்பட்டவர்கள் தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள்.
60 பேர் தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள் அந்த விஷச்சாராயத்தை குடித்து மரணமடைந்த அப்பாவிகள். அவர்களுக்காக போராடவில்லை என்றால் நாளைக்கு தலித் சமூகம் திருமாவளவனை நம்பாது. ஆகவே அவர்கள் போராடுவதாக நாடகமாடுகிறார்கள். அதுவும் அந்த போராட்டத்திற்கு யாரை துணையாக கூப்பிடுகிறார்கள்? மாறி மாறி தமிழகத்திலே சாராயத்தை விற்பனை செய்து கொண்டிருந்த திமுக, அண்ணா திமுக. அதிலும் இன்றைக்கு திமுக ஆட்சியிலே இருக்கிறது. அவர்களை விட்டுவிட்டார்கள், அவர்கள் கூட்டணியிலே இருக்கிறார்கள். ஆனால் அண்ணா திமுகவிற்கு அழைப்பு விடுக்கிறார் திருமாவளவன். அதே நேரத்தில் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மாநில அரசுக்கு கோரிக்கை விடுத்தால் திட்டமிட்டே முட்டுக் கொடுக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள். இவர்கள் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருக்கிறார்கள், இவர்கள் ஏன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மத்திய அரசை கேட்கவில்லை என்று கேட்கின்ற திருமாவளவனை நோக்கி நான் கேள்வி எழுப்புகிறேன். திமுக ஆட்சியில் தானே கூட்டணியில் இருக்கிறீர்கள், ஏன் திமுக கட்சியை நோக்கி நீங்கள் கோரிக்கை எழுப்பவில்லை? ஏன் திமுகவை பார்த்து சாராய கடைகளை மூடுங்கள், பூரண மதுவிலக்கை அமுல்படுத்துங்கள் என்று கூட்டணியிலே இருக்கின்ற நீங்கள் ஏன் கேள்வி எழுப்பவில்லை? அதாவது நீங்கள் எல்லாம் படிப்பது ராமாயணம், இடிப்பது பெருவாகோயில் என்பதுதான் இவருடைய கூற்றாக இருக்கிறது. கூட்டணியிலே இருந்து கொண்டு இன்றைக்கு மதுவுக்கு எதிராக போராடுவதாக நாடகமாடுகிறார்கள், நடிக்கிறார்கள். திமுக கூட்டணி விட்டு வெளியேற வேண்டும், அண்ணா திமுக கூட்டணிக்கு வர வேண்டும், அதன் மூலம் திமுகவிற்கு நெருக்கடி கொடுக்க வேண்டும், அல்லது அண்ணா திமுகவை கூட்டணிக்கு அழைத்தால் அடுத்து 2026 நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலிலே அதிகமான சீட்டு கிடைக்கும் என்பதற்காகவே திருமாவளவன் இப்படி ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் என்றுதான் அரசியல் பார்வையாளர்கள் கருதி கொண்டிருக்கிறார்கள். இதே இந்நேரம் பாட்டாளி மக்கள் கட்சி இப்படி ஒரு மாநாடு நடத்தி அண்ணா திமுகவையோ அல்லது திமுகவையோ அழைத்திருந்தால் அவர்கள் கூட்டணியை பற்றி பேசுகிறார்கள், அவர்கள் பெட்டி வாங்குவதற்கு முயற்சி செய்கிறார்கள் என்றெல்லாம் வாயிலேயே பேசியிருக்கும் இந்த திருமாவளவனுடைய கூட்டம், என்றெல்லாம் பேசியிருக்கும் தமிழ்நாட்டிலே ஒரு பத்திரிகையாளர்கள் கூட்டம், என்றெல்லாம் பேசியிருப்பார்கள் நடுநிலையாளர்கள் என்று சொல்லிக் கொள்கின்ற சில அயோக்கிய சிகாமணிகள். ஆனால் இன்றைக்கு கள்ளக்குறிச்சியிலே திருமாவளவன் அக்டோபர் 2 மகாத்மா காந்தி பிறந்த நாளில் நடத்த போகின்ற அந்த சாராய எதிர்ப்பு மாநாடு, அந்த மது ஒழிப்பு மாநாடு என்பது மிகப்பெரிய போலித்தனம் நிறைந்தது. அண்ணல் அம்பேத்கரை பற்றி திருமாவளவன் பேசியதை விட பெரியாரை பற்றி, அம்பேத்கரை பற்றி பேசியது அதிகம். பெரியார் பிறந்த நாளில் வருகின்ற செப்டம்பர் மாதத்தில் அந்த போராட்டத்தை அறிவித்திருக்கலாம், ஏன் அறிவிக்கவில்லை? மகாத்மா காந்தி பிறந்த நாளில் அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன? அடுத்து தன்னுடைய அரசியல் பயணத்திற்கு மகாத்மா காந்தியை துணைக்கு அழைப்பதற்கு திருமாவளவன் முடிவு செய்திருக்கிறார். திருமாவளவன் ஒரு போராளியாக தன்னை காட்டிக்கொண்டு இப்பொழுது திருமாவளவன் ஒரு கேபிட்டலிஸ்டாக, ஒரு மூலதனவாதியாக உருவெடுத்திருக்கிறார். மக்களுக்காக போராடுகின்ற புரட்சியாளர் என்று மிகப்பெரிய பொய்யை கட்டவிழ்த்து விட்டுக் கொண்டிருக்கின்ற திருமாவளவன் கட்சியை சார்ந்தவர்கள் திருமாவளவனை ஒரு போராளி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் திருமாவளவன் தமிழகத்தின் நவீன கேபிட்டலிஸ்டாக உருவெடுத்து விட்டார் என்று கூறி இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.